வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, கேமரா பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? கிர்லியன் கேமராங்க. அந்த கேமராவுடைய பெயர் வந்து கிர்லியன் கேமராங்க. அது வந்து என்ன மாதிரி செயல்படும் அப்படின்னாங்க, நம்மளுடைய ஆரா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒளிவட்டம் தான் நமக்கு ஆரான்னு சொல்லுவோங்க. அந்த ஆராவை வந்து அப்படியே ஒரு வீடியோவா இல்லை ஃபோட்டோவா எடுத்து கொடுக்கறதுங்க. அதுதான் அதனுடைய வேலைங்க. இப்போ நம்ம அந்த கேமரா வழியாக நம்ம உடம்ப வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போதுங்க, நம்ம உடம்பை சுற்றி உள்ள ஆறா வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் செதஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது அந்த ஃபோட்டோவில் நல்லா தெளிவாக தெரியுங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிங்க நம்ம என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஹீலர்கிட்ட வந்துங்க நம்ம உடம்ப வந்து ஹீலிங் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆறாவை வந்து ஹீலிங் பண்ணிக்கலாம். அதற்காக தான் அதனுடைய பயன்பாடுங்க. ரெண்டாவது வந்துங்க, அந்த மேஜிக் வாண்டு சொன்னேன் இல்லைங்களா? அந்த மேஜிக் வாண்டு வழியாக நம்ம ஹீலிங் கொடுக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச சக்தியானது நம்ம உடம்புக்குள்ளார வந்து ஊடுருவி பாயறத வந்துங்க இந்த கிர்லியன் கேமரா வந்து அப்படியே வீடியோ எடுத்து காமிக்குங்க. அதுதான் அதனுடைய பயன்பாடுங்க. அது வந்து சைனா, அமெரிக்கா போன்ற இன்னும் நிறைய சர்வதேச நாடுகள்லாம் வந்து அது இன்னும் நல்ல நடைமுறைக்கு இருக்குங்க. அங்கெல்லாம் வந்து இந்த ரேக்கி ஹீலிங்கிறது வந்து ரொம்ப பயன்பாட்டில் இருக்குங்க. அவங்க வந்து அந்த கேமரா கிட்ட போய் அதை படம் பிடிச்சிட்டு வந்துங்க ஹீலர்கிட்ட கொடுத்து அதை வந்து உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணிக்குவாங்கங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம சேலத்தில் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ வந்து அது நடைமுறைக்கு இல்லைங்க. ஏன்னா அது வந்து இப்போ நிறைய பேர் வந்து அது யூஸ் பண்ணிக்காதனால அது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தாங்க நான் கேள்விப்பட்டேங்க. அது வந்து முன்னையே இருந்துச்சுங்க. அதுதாங்க இந்த கேமராவுடைய ஒரு நல்ல ஒரு செய்திங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னன்னாங்க, அமெரிக்காவில் வந்துங்க ரேக்கி சர்வதேச மையம்னே வந்து இருக்குங்க. ரேக்கி ஹீலிங் தெரப்பின்ட்டு சர்வதேச மையமே வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்களாம் வந்து மாஸ்டர்ஸுங்க தான். அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னே 1982 இருந்தே அந்த சர்வதேச மையம் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. இன்னும் இது பற்றி நிறைய வீடியோ வந்து பின்வரும் நாட்களில் போடலாங்க. எனக்கு வந்து நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் யூடியூப்பெல்லாம் பார்த்துருக்கீங்க. அதற்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கேட்டதை கொடுக்கும் பிரபஞ்சம்.